கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் பார்க்கக்கூடிய வசனம் ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. உங்களுக்கு நாம் வேதாகமத்தை படித்தோம் என்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று போடப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படித்தோம் நம்ம பார்த்தீங்கன்னா இயேசு செய்த அனைத்து அற்புதங்களும் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இயேசு செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதத்திலையும் விசுவாசம் இருக்கிறதா, விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதங்களும், ஒவ்வொரு மிராக்கிள் இஸ் டன். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. நமக்கும் தேவனுக்கும் அந்த உறவில் முதலாவது ஆரம்பிப்பதே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான். நம்ம கண்களால் பார்க்க முடியாத சில காரியங்கள், வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்க காரியங்களை நம்ம பார்த்திங்கன்னா கண்களால் பார்க்காத ஒரு காரியத்தை விசுவாசித்து அதை நம்பி அதன் அடிப்படையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கு உங்களுக்கு. அப்போ விசுவாசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் எப்படி நமக்கு வரும், எப்படி விசுவாசத்தை வளர்த்து கொள்வது, அது தெரிஞ்சுன்னா அப்படின்னா வேதாகமத்தின் அடிப்படையில் வாழ்வது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு காரியமாக இருக்கும். சில காரியங்களை நம்புகிறோம், அந்த காரியம் நம்புகிற காரியம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் விசுவாசம் என்பது ஏற்கனவே நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் இந்த கண்களுக்கு கண்களுக்கு தெரியாத சில காரியங்கள், ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் அது நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த காரியத்தை நாம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு அந்த கேப் தான் பார்த்திங்கன்னா அந்த விசுவாசம். அதை வளர்த்து கொள்வதற்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தை கேட்பது மூலமாக தான் அந்த விசுவாசத்தை வளர்க்க முடியும். அப்போ நாம் வேதாகமத்தை படிக்கிறோம், நம்மளே சத்தமாக வாசிக்கிறோம், அதை கேட்கிறோம். வேதாகமத்தில் போடப்பட்டிருக்க அனைத்து வசனங்களை நாம் கேட்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அதில் கூறப்பட்ட அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, பிரசங்கங்கள் மூலமாக நம்ம கேட்கும் பொழுது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த விசுவாசம் கொடுக்கப்படுது. அந்த விசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குது. அப்போ நம்ம பேசக்கூடிய காரியங்களும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்குது. காரணம் உள்ளே இருக்கிற இருதயத்துக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள், அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்த அதிசயமான காரியங்கள், உங்களுக்கு அந்த விசுவாச வார்த்தைகள், அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிசஸ் எல்லாவற்றையுமே நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் இருதயத்துக்குள் வைக்கும் பொழுது நம்ம பேசக்கூடிய காரியமும் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். பார்க்கக்கூடிய காரியம் அல்ல, கண்களுக்கு முன்பாக தெரியக்கூடிய காரியத்தை நாம் பார்த்து அதை நம்புவதல்ல. ஒருவேளை நம்ம நோய்வாய்ப்பட்டிருந்தோம் அப்படின்னா சுகத்தை பார்க்க வேண்டும். நாம் சுகமான ஒரு வாழ்வை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். உங்களுக்கு அதுதான் விசுவாசம். சூழ்நிலை பார்ப்பதல்ல. நமக்கு எதை விரும்புகிறோமோ, வியாதிப்பட்டவர்கள் சுகத்தை விரும்புவார்கள், அப்போ சுகத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த சுகத்தை பார்ப்பதற்கு அடிப்படையான அந்த வசனங்களை எடுத்து நாம் தியானிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அதனால தான் விசுவாசத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். விசுவாச வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனால் இயேசுவே பல இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு கேட்கிறதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு கேட்க கேட்க நமக்கு அந்த விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் வாழணும் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், உண்மையிலே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உன் கடன் பிரச்சனைகள் தீரணும்னு நினச்சிங்க அப்படின்னா
கடன் பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தைகளை, அந்த பொருளாதார ரீதியான கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போ தேவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதன் அடிப்படையிலே நாம் வாழக்கூடியதாக இருப்பவங்களுக்கு அவர் எவ்வளோ தூரம் கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு பாருங்கள். இயேசு அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். லூக்கா 10:38 சொல்லுது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, ஒரு கிராமத்துக்கு போறாரு. மார்த்தாள் என்பவள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். யார் அவ இன்வைட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் தான் வீட்டுக்குள்ளே வந்து இயேசுவை அழைக்கிறாள், ஏற்றுக்கொண்டாள். அவள் தான் மார்த்தாள் தான் செய்கிறாள். அதே நேரத்தில் அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் பாருங்க, அவர் பாதத்தருகிலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ விசுவாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும்னா வசனத்தை கேட்பது, அதை தான் சூஸ் பண்ணியிருக்கா மரியாள். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் மார்த்தாள் என்ன செய்கிறா, இன்வைட் பண்ணுறா, ஆனால் வசனத்தை கேட்கல. அவள் வேறு ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். மரியாள் வந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது உங்களுக்கு. ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளை சொல்லும் என்றாள். பாருங்க, ஒரே இடம்தான், ஒரே இடம், ஒரே வீடு, சகோதரிகள் மார்த்தாள் மரியாள். ஆனால் மரியாள் வந்து வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே இடத்துல. ஆனால் மார்த்தாளோ வீட்டு வேலைகளை செய்து சோர்ந்து போய், அது மாத்திரம் இல்லை, இயேசுகிட்டே சொல்கிறா, மரியாள் வந்து எந்த வேலையும் செய்யாமல் பாதகத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். நீங்கள் கூட அதை சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், சூழ்நிலைகள் ஒன்றா இருக்கலாம். நம்ம எதை செய்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இயேசு இருக்கும் பொழுது இயேசுவை அறிந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் சகோதரிகள், ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இயேசு அவங்க வீட்டில் வந்திருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் எதை நம்ம சூஸ் பண்ணுறோன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பல நேரங்களில் நாம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பல வேலைகளை நாம் ஒரு வேளை ஆலயத்தின் சம்பந்தமாக பல வேலைகளை கூட செய்து கொண்டிருக்கலாம். பலவிதமான வேலைகள் வந்து ஆலயத்திற்காகவே செய்து கொண்டிருக்கலாம். அவள் கண்டிப்பாக சமைச்சது வந்து அன்றைக்கி வந்து இயேசுக்கு ஒரு சிறப்பான ஒரு உணவு கொடுக்க வேண்டும் என்பதில் தான் அந்த அந்த காரியத்தில் வந்து இறங்கியிருப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் இயேசு அந்த உணவுக்காகவோ அதற்காகவோ அவர் வந்து பாராட்டலை. அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாள் சூஸ் பண்ணுறது பாருங்கள், மரியாள் சூஸ் பண்ணுறது பாருங்கள். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நம்மளும் நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணுமோ அதை கொடுக்காம மிச்சம் எல்லா வேலைகளையும் செய்து கலங்கி கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்று தான் இந்த இடத்துல, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, குட் போர்ஷன் தெரிந்து கொண்டாள். அப்போ நாமும் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தேவையானது ஒன்றா, இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒத்துப்போக்கூடிய ஒரு ஒன்றா, அல்லது தேவையில்லாத பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? சில நேரம் நம்ம நினைக்கலாம், இந்த காரியம் வந்து கிறிஸ்தவத்துக்கு அடிப்படை தானே இருக்குது, சமைச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் கண்டிப்பாக, அது செய்கிறது தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தவறு இல்லை. ஆனால் ப்ரியாரிட்டியில் இயேசு வந்திருக்க நேரத்தில், அந்த நேரத்தை தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய வேலைகள், அதற்கு கொடுக்கக்கூடிய நமது ஒரு காரியம் அது வேறுபட்டு இருக்கணும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், விட்டு எடுபடாத ஒன்ஸ் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறது தான் பேசுகிறார். வார்த்தை கேட்கிறதுனால வரக்கூடிய நல்ல பங்கு, இயேசு பேசின காரியங்கள், தேவன் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்கள், அவரோடு பேசுவது தான் வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்று ஃபிசிக்கலாக இயேசு வந்தால் தான் அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறார். அப்போ அந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வேதாகமத்தின் மூலமாக இயேசு அன்று எப்படி மரியாளிடம் பேசினாரோ, எப்படி பாதகத்தருகே உட்கார்ந்து அது கவனமாய் அவள் கேட்டாலோ, அதே போல நாம் தேவன் நம்மோடு இடைப்படும் போது வார்த்தையின் மூலமாக இடைபடுவது, அந்த கேட்பதை பற்றி தான் அவள் கவனித்து செய்தது போல் நாம் இந்த காரியத்தை கவனித்து செய்யும் பொழுது நாமும் இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோம். நம்மை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு, மரியாளிடம் எடுபடாத நல்ல பங்கு அந்த கேட்பது, தேவனுடைய இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டது, அவர் சொன்ன அதே காரியங்கள் தான் நம்மளுக்கு வேதமாக இப்போ எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் கேட்கும் பொழுது நாமும் நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பார்க்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு காரியம் நாம் செய்யும் பொழுது, ஒருவேளை சர்ச்சு சம்பந்தமான வேலைகளாக கூட இருக்கலாம், சர்ச்சுக்கு போயிட்டு வர வேலையாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் வார்த்தையை கேட்பதை விட்டுட்டு வேறு சில காரியங்களில் நம்ம ரொம்ப ஈடுபடுத்தி கொள்கிறோம். அதிலே டயர்டாயிடுறோம். மரியாள் மார்த்தாள் ஆன மாதிரி டயர்டாயிடுறாவ. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய நேரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டுட்டு சோர்வுற்று நல்ல பங்கை விட்டு விடுகிறார்கள். நம்ம எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வசனத்தை கேட்பது தான் நல்ல பங்கு. அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எங்கே ஒரு டைம் கிடைக்குது அப்படின்னா, எப்படிப்பட்ட டைம் கிடைச்சாலும் நாம் இதை செய்யலாமா, வசனத்தை கேட்கலாமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு இண்டிகேட்டர் that the Holy Spirit speaks to you. அப்போ நல்ல பங்கு எங்கே இருக்குது? இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாமா, டிவி பார்க்குறப்ப ஒரு கிறிஸ்தவ ப்ரோக்ராமை பார்க்கலாமா, வசனத்தை பார்க்கலாமா, பிரசங்கத்தை கேட்கலாமா, அப்படி வேறு நிறையா சாய்ஸ் இருக்குது. நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது, எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, சாய்ஸ் இருக்குது. நாம் எதை செய்ய போகிறோம்? நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோமா? அப்படி நம்ம மனசுக்குள்ளே தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நாம் வசனத்தை கேட்பது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பங்கு. we are choosing a good path, good portion. இந்த விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழி, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று பல காரியங்கள் இருக்குது இந்த உலகத்தில். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பல விதமான வழிகள் இருக்குது. உங்களுக்கு நிறைய மீடியாஸ் இருக்குது, உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு பலவிதமான காரியங்கள் இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் நாம் எதை சூஸ் பண்ணுறோன்றது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு தேவ பிரசன்னத்தில் இருந்து அன்றைக்கு மரியாள் செய்தது போல அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். மாற 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 விசுவாசம் கேள்வியினால் வரும். faith cometh by hearing the word of God. தேவனுடைய வசனத்தை கேட்பது மூலமாக தான் அந்த விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள முடியும். நமது ஆத்மா பல காரியங்களை நம்பாது. அதை நம்ப வைப்பதற்கு ஒரே ஒரு வாய்க்கால், ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை நாம் கேட்பது தான். கேட்கும் பொழுது அதை கேட்டு 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 ஆத்மா பலன் பெறுகிறது. ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை. அந்த வார்த்தை எப்பேற்பட்ட உணவை கொடுக்கிறோம்? தேவ வசனத்துக்கு ஒத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நல்ல விதமான உணவை கொடுக்குறோம்னு அர்த்தம். வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கும். உங்களுக்கு நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி வரும். உங்களுக்கு ஒருவேளை நெகட்டிவான காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா
அந்த ஆத்துமாக்கு நாம் நெகட்டிவான விஷயத்தை ஃபீட் பண்ணுறோம். அதுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் அது மாதிரி நெகட்டிவாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணும் உங்களுக்கு. அதனால் ஆத்துமாக்கு நாம் கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க. எதை கேட்கிறோம் என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரே இடத்துல ஒரே இதுதான், அது தவறு கிடையாது. மார்த்தாள் செய்த சமையல் காரியம் தவறான ஒரு காரியங்கள். அவர் பாவம் செய்துட்டான்னு சொல்லலை, பாவம் செய்யலை, சமைக்க தான் செய்கிறா. அவர் வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அது தப்பா? அது பாவமா? அது பாவம் இல்லை. ஆனால் அதற்கு மேலே ஒரு காரியம் இருக்குது உங்களுக்கு. அதற்கு மேலே ஒரு காரியம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு. அது வந்து அவருடைய வார்த்தையை தெரிந்து கொள்வது, அது வார்த்தையை கேட்பது தான். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்களுக்கு. பல நேரங்களில் நம்ம சில பாவங்கள் செய்யலை, நம்ம வந்து இயேசுக்கு தானே ஒரு சமையல் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வந்து இருந்தா அப்படின்னு நம்ம பேசலாம். அவங்களுக்கு இயேசுக்கு தான், மரியாளுக்கு தான், மார்த்தாளுக்காக தான் செய்யப்பட்ட அந்த காரியம். ஆனால் அதற்கு மேலே இயேசு இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம், நாம் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அது வந்து அவர் காலடியில் உட்கார்ந்து அன்றைக்கி மரியாள் கேட்டது போல நாமும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணணுங்களுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், மத்தேயு 17:5 சொல்லுது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலைத்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. இவருடைய நேசகுமாரன், தேவன் சொல்றாரு இயேசுவை பார்த்து, இவருடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்றார் உங்களுக்கு என்று மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. அவருக்கு செவி கொடுக்கிற வேலை தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் உங்களுக்கு. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு. இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் உங்களுக்கு. எப்பேற்பட்ட அற்புதங்கள் நடக்கவே முடியாது, இது காரியம் நடக்காது என்று சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரெட் சீ இருக்கு உங்களுக்கு, பின்னாடி எகிப்தியர்கள் விரட்டிக்கிட்டு வர்றாங்க, ரெண்டுக்கு நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சிவந்த சமுத்திரம் முன்னாடி, பின்னாடி வந்து எகிப்து வீரர்கள் வந்து விரட்டி கொண்டு வருகிற சூழ்நிலை. தேவன் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தார் என்று வாசிக்கிறவங்களுக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை நாமும் கடந்து செல்லலாம். சில நேரத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, சைட்லேயும் போக முடியல, எங்கேயும் போக முடியல. தேவனை பின்பற்றினா மலைகள் விலகும் உங்களுக்கு. அவர் வார்த்தையை பேசும்போது மலைகள் விலகும் என்று போடப்பட்டிருக்கு. மலை போல உள்ள பிரச்சனை விலகும், கடல் போல உள்ள கடல்கள் பிரியும் உங்களுக்கு, வழிவிடும் உங்களுக்கு. அப்பேற்பட்ட காரியம் தான் அந்த வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார் தேவன். எவனாவது இந்த மலையை பார்த்து பேசினா அது விலகி போயிருக்கு. எவனாவதுக்குள்ள நானும் நீங்கள் இருக்கோம், நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறோம். We are inside that word. Whosoever speak to the mountains. அந்த whosoeverக்குள்ள நீங்கள் நான் இருக்கோம் உங்களுக்கு. பேசும் பொழுது விலகி அந்த பிரச்சனை, அந்த கடல் போல கடன் பிரச்சனை விலகும். அதற்கு வந்து அந்த விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் உங்களுக்கு. 5 அப்பம் 2 மீன் 5000 குடும்பங்களுக்கு போஷிக்கப்பட்டது. பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். உங்கள் கையில் இருக்கிற காரியத்தை பெருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? நம்ம அதை வாசித்தாதான், வேதாகமத்தை வாசித்து பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அந்த காரியம் தெரியும். அப்போ நம்ம கையில் இருக்க சில காரியங்களை தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது அது பெருகும். மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் பெருகிற்று. எவ்வளவு குடங்கள் அன்னைக்கு கொண்டாந்தாங்களோ அவ்வளவு குடத்திலையும் எண்ணெய் வார்க்கப்பட்டது. எண்ணெய் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் மல்டிப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பெருக வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்துக்குள்ளே தான் அந்த பெருக்கமே இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளே தான் பெருக்கமே இருக்குது. அதை விசுவாசிக்க வேண்டும்னா அந்த காரியம் முதல் தெரிஞ்சிருக்கணும். அந்த அற்புதங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேவன் எப்பேற்பட்டவன் என்பதை தெரிஞ்சிருக்கணும். How big he is,
அவர் எப்பேற்பட்ட நாமம் கொண்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அவர் நாமத்தை நம்ம அறிந்திருக்கும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார், உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், பரிகாரியான கர்த்தராக இருக்கிறார், வியாதிகளை நீக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் வியாதியை சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், போதுமானவருக்கும் அதிகமாக இருக்கிறார், எல்ஷடா என்று போடப்பட்டிருக்கிறவர்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்க யெகோவா நிஷின்னு போடப்பட்டிருக்கிறவர்களுக்கு அவரை எப்படி அறிந்து கொள்வதுன்னா அது கேட்கிறது மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும், வாசிக்கிறது மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு. அதை அறிந்து 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 இருதயத்துக்குள்ளே நிரப்பி வைக்கும் பொழுது நாம் பேசக்கூடிய காரியங்கள் அது சம்பந்தமான காரியங்களாக வரும். அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று ஏசாயா 55:11 சொல்லுது உங்களுக்கு. ஒரு நாளும் நீங்கள் பேசக்கூடிய காரியம் வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாக வாய்க்கும். எதற்காக பேசிக்கிறீங்களோ, எதை எதிர்பார்த்து பேசுகிறீங்களோ அந்த காரியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வரும் உங்களுக்கு. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தேயு 7:24 சொல்லுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளபடி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என்ன போட்டிருக்கு? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அதை படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மனையின் மேல் கட்டின வீடாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. வசனத்தை கேட்டு வாழக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு. அது வந்து ஒரு மழை ஒரு காற்று வந்தாலும் அதை அடித்துட்டு போகாது உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மணல் மேல் கட்டப்பட்ட வீடாக இருப்போம் வாழ்க்கை. ஒரு காற்றோ ஒரு மழையோ வந்தால் அடிச்சுட்டு போயிடும் உங்களுக்கு. எப்பொழுதும் நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் உங்களுக்கு. எப்பொழுதும் நாம் தயாராக நிலைமையில் இருக்கணும். அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்படின்னா வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம வாழும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் அந்த சூழ்நிலையை கடந்து செல்லக்கூடிய வல்லமையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, அந்த வார்த்தையை நாம் கேட்டு அதுக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது தான் அந்த காரியம் நமக்காக வந்து செய்யும் உங்களுக்கு. புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் போட்டிருக்கு. யார் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறாங்களோ புத்தியுள்ள மனுஷன், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தியுள்ள மனுஷனாக நம்ம வாழுவேன்னா இப்பேற்பட்ட வாழ்க்கை. சில நேரம் பக்திமானாக இருக்கிறோம், புத்தியுள்ள மனுஷனாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை கட்ட வேண்டும். அந்த வசனத்தை கேட்க வேண்டும். தேவன் நமக்கு செய்து கொடுத்த அந்த வசனத்தை வாக்கு தத்தத்தை நாம் இருதயத்தில் வைக்க வேண்டும். அதில் மேலே விசுவாசம் வைக்கணும் உங்களுக்கு. அந்த விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரே வழி கேட்பது மாத்திரம்தான். கேட்க கேட்க விசுவாசம் அதிகரிக்கும். விசுவாசம் கேள்வியினால் வரும், அது தேவனுடைய வசனத்தினால் வரும் போட்டிருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து இந்த விசுவாசத்தை கேட்க, வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலைங்க இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு வேளை பிரிவினையில் பிரிந்திருந்தாலும் சரி, ஒன்றிணைய வேணும்னா, ஒரு வேளை நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, அந்த நோய் சரீரத்திலிருந்து விலக வேண்டும் என்றால், ஒரு வேளை எல்லா நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸாக இருக்குது, சூழ்நிலை படு மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லாவற்றுக்கும் பதில் வந்து அந்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ளே போய் அவரே வார்த்தையாக இருக்கிறார், அந்த தேவனே வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் உள்ளே வைங்க, அதை கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய வார்த்தையை கேட்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் தேவையானது ஒன்றே உடைய வார்த்தையை கேட்பது. அன்று மரியாள் செய்தது போல நாங்களும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் பிரயாசப்பட்டு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு
எங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் செய்வதற்கான இந்த வசனத்தின் மூலமாக நீங்களோடு பேசியதற்கான நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா பிரச்சனையும் விடுதலை கிடைப்பதற்காக நன்றி. நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்காக நன்றி சொல்லுங்கள். அதே நேரத்தில் கடன் பிரச்சனை விடுதலை செய்வதற்காக நன்றி. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை தெரிகிற நீராக கர்த்தாவே, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டு கர்த்தாவே. அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட ப்ரமோஷன்ஸ் இப்பொழுதே நீங்கள் ப்ரமோட் ஆவதற்காக நன்றி. உயர்ந்த ஸ்தானத்தில் போவதற்காக நன்றி. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாழாகாமல் தலையாவீர்கள் என்று போடப்பட்டிருக்க கர்த்தாவே. கீழோக்கி போகாமல் மேலோக்கி போக கிருபை செய்வதற்காக நன்றி. நீரே விடுதலையின் தேவன். எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.